நான் கேட்கறதுக்கும் சங்கட்டமா இருந்துச்சு. எப்படி கேட்கறது? ஐயோ! முதல்ல எனக்கு கன்ஃபார்ம் என்னன்னா, அந்த தம்பி தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தம்பி இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா சிரிச்சுட்டு, "தம்பி தான் தங்கச்சியா மாறிட்டாரு" அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. "என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இந்த மாரிம்மா, அம்மா" எனக்கே தெரிஞ்சுச்சு ஒரு சில சிம்ப்டம்ஸு. அப்புறம் பார்த்தோம். சரி என்ன பண்ணலாம்? சைக்காட்ரிஸ்ட்ட போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நெறைய இதெல்லாம் குடுத்து பார்த்தோம். ஒருவேள அவன் மனசால எதுவும் இதுவா இருக்கானோன்னு பார்த்தா, இல்ல. முழுசாவே அவன் வந்து திருநங்கையாவே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னோட தப்பும் இருக்கு. அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, என்னோட தப்பு. நான் தானே பெத்தேன். இதுக்கு நான் யாரையுமே சொல்ல முடியாது. எனக்கு பொண்ணு இல்லன்னா அவனுக்கு அப்பப்போ ஃப்ராக்லாம் போட்டு ஃபோட்டோ எடுப்பேன். ஆனா பிற்காலத்துல இதுதான் என் பையன் இப்படித்தான் ஆகப்போறான்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு. இப்போ அவன் சொன்னான். அவன் விருப்பத்த சொன்னான். நான் வெளிய விரட்டிட்டேன்னா, எனக்கு யாருமே இல்ல. எங்க வீட்டுக்காரர் இல்ல. அவன் மட்டும் தான். நான் அவன வெளிய அனுப்பிச்சுட்டேன்னு வச்சுக்க எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க? என் பிள்ளை வெளிய போய் எப்படி இருக்க போது? எப்படி எப்படி இருக்கும்? இந்த சமூகம் அவங்கள எப்படி பாக்குது? அதெல்லாம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, என் புள்ள எனக்கு புள்ளையா இருக்கணும். அது ஆணா இருந்தா என்ன? பெண்ணா இருந்தா என்ன? என் புள்ள எனக்கு வேணும். நான் தான் பெத்தேன். என் ஆசைக்கு நான் பெத்துக்கிட்டது. அது எப்படி இருந்தா எனக்கு என்ன? என் புள்ள அது. அது என்னைய அம்மான்னு கூப்பிடுது. அது என் புள்ள. அப்படி மட்டும் தாம்மா நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான்